நான் உங்கள் மௌசி கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி 3 தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம் எண்ணெயில் வணக்கி அரைச்சி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் வணக்கிறதுக்கு 1 தக்காளி, 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். இப்போ தக்காளி போடுறேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன். இப்போ மஞ்சள் போடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ 2 தக்காளி, 1 வெங்காயம் எண்ணெயில் வணக்கி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றி நல்லா வணக்கிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ 200 தண்ணி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கால் மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு, 1 இஞ்சி அளவு இஞ்சி, கிராம்பு ஒரு 3 கிராம்பு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்க்க போகிறேன்.
2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் அதோட சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கிற வேண்டியதான். நான் இப்போ கொதி வந்ததை நான் காட்டுறேன். வெங்காயம் தக்காளி வணக்கினதில் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அது பத்தில் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அந்த தேங்காய் சாந்து அரைச்சி ஊற்றும் போது காரம் பத்தில் அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காயோட அரைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கணும். கொதி வந்ததை பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வாசம் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடுறேன். போட்டேன். இனிமேல் ஸ்டவ்வை நிறுத்திட்டு குழம்பு இறக்க வேண்டியதுதான். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.